ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு நிஃப்டியில் நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும். எஸ், எக்ஸ்பீரி எதுவுமா இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு நிஃப்டியில் ட்ரேட் இன்றைக்கி பெருசாக கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிடைக்கல, நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து டே ஹைக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ எனக்கு ரெஸ்டான்ஸ் தெரியாது. ஓப்பன் ரெஸ்டான்ஸில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். கால் சைடில் வந்து ட்ரேஸும் பண்ண முடியல. ஆக்சுவலி ட்ராக் பண்ணி ட்ரையலும் பண்ணுற சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஏன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ட்ரியில் இருந்தேன் நான் அந்த டைமு. பட் ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூமெண்ட் இன் நிஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம நேற்று இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்று ஆக்சுவலி நம்ம கேப் டவுனோ இல்லை ஃப்ளாட்டாக கேப் டவுன் தான் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, ஞாபகம் வரல. ஓகே ஓகே எனிவே, மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுன், ஃப்ளாட் தான் இது. கேப் டவுன் கூட சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட் மாதிரி தான் இது. ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணி இந்த இடத்துல நம்ம புட்டு எடுத்துருந்தோன்னா நமக்கு எஸ்எல் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. அண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு அகெயின் சேம் அதே என்ட்ரி தான். சரி, எனக்கு இங்கே புட்டு அடிக்கிறாங்கன்னா அந்த ஹையை திரும்ப கட் பண்ணுறாங்கன்னா அதே லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து இங்கே எய்ம் பண்ணுவேன். இங்கே எய்ம் பண்ண மாட்டேன், எனக்கு அது கேரண்டீடாக அங்கே போவாங்கன்னு தெரியாது. டெம்ப்ரரி இங்கே எய்ம் பண்ணுவேன். ஸோ இந்த ஹையை திரும்பவும் கட் பண்ணும்போது நான் எடுத்துருவேன். ஆக்சுவலாக நான் இந்த ப்ரைஸ் வந்து அங்கே போட்டு வச்சுருவேன். காலும் புட்டும் நான் சேர்த்து தான் எடுத்து வைப்பேன் எப்பயுமே. ஸோ இந்த லெவலில் காலோட ப்ரைஸையும் புட்டோட ப்ரைஸையும் நாங்கள் முன்னாடியே நோட் பண்ணிடுவேன். நோட் பண்ணும்போது எனக்கு அந்த என்ட்ரி ப்ரைஸ் தெரிஞ்சிடும். நான் என்ட்ரியை வந்து ஆர்டராகவே ப்ளேஸ் பண்ணிடுவேன். எனக்கு இங்கே எஸ்எல் ட்ரிகர் ஆனாலே இங்கே ஆக்சுவலி புட் சைடு நான் என்ட்ரியில் இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு எஸ்எல் 4 ரூபா 5 ரூபா தானே வரும். ஸோ எனக்கு அது பெரிய இம்பேக்டாக தெரியாது. ரெண்டு சைடுமே எடுத்து அடித்தா மட்டும்தான் எனக்கு ஒரு இம்பேக்ட், 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எனக்கு ஒரு இம்பேக்டாக தெரியும். பட் இட் டசன்ட் மேட்டர் இல்லை, நம்ம நார்மல் தான். இட்ஸ் நார்மல் ஃபார் அஸ். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் இந்த இடத்துல போய் நம்ம கரெக்டாக ரெஸ்டான்ஸ் கொடுத்துருந்தோம். ரெஸ்டான்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க. ரிஜெக்ட் ஆகி ஃபுல் ஃபேல் பேக் கொடுத்துட்டு ஒரு ரெக்கவரி எடுத்தாங்க. எங்கன்னா நம்ம திரும்ப அது சப்போர்ட் ஜோனில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வந்து அங்கேருந்து நல்ல ஒரு ஹை. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. நல்ல ஒரு இது வந்து ஒரு 330 பாயிண்ட்ஸ் போயிருக்கிறாங்க ஹை. அதாவது இன்றைக்கி லோ டு ஹை வந்து 330 பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் நிஃப்டியோடது. நிஃப்டியில் உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். சரி, இங்கே இப்போ இந்த ரிவர்சல் ஒன்று, இந்த 2 ரிவர்சல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரீச்சு, இது ஒரு ப்ரீச்சு. இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ தான் எஸ்எல். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்எல் அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு எனக்கு திரும்பவும் இந்த இடம் வரும்போது நான் பிக் பண்ணுவேன். சரி, என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு 10 வாட்டி எஸ்எல் அடித்தாலும் 11வது வாட்டி எனக்கு என்ன எஸ்எல் கொடுக்குறாங்களோ நான் 10 வாட்டி கொடுத்த எஸ்எல்க்கு மேலே எனக்கு ப்ராஃபிட் தருவாங்கன்ட்டு. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு எஸ்எல் பாருங்கள். நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா இந்த லோ வச்சுருப்பீங்க எஸ்எல், ஒரு இந்த லோ கூட வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 பாயிண்ட்ஸ் ஆஃப் எஸ்எல். 16 பாயிண்ட்ஸ்னால் கூட உங்களுக்கு ப்ரீமியமில் ஒரு 8 ரூபா இல்லை 10 ரூபா கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ ஒரு 10 ரூபா 50 குவான்டிட்டி வச்சுருந்தீங்கன்னா 500 ரூபா லாஸ். பட் அதே என்ட்ரி திரும்ப நீங்கள் எடுத்துருந்தீங்க, அதே 50 குவான்டிட்டி வச்சுருந்தீங்கன்னா 60 பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3000 சம்திங் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது மினிமமாக இந்த ஸ்விங்கை வச்சுருந்தா கூட நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். 2500 நமக்கு கிடச்சிருக்கும். அதில் 500 எஸ்எல் போகும், 2000 நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். நம்ம இது இந்த கேண்டில் ட்ரையல் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் ட்ரையல் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே, எஸ்எல் அடிக்காத ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. எஸ்எல் எவ்வளோ சின்னதாக இருக்கிறோம், எவ்வளோ சின்னதாக நமக்கு அந்த என்ட்ரியும் எக்ஸிட்டும் சின்னதாக கிடைக்கிது அப்படின்றது தான் விஷயம். ஸோ எந்தளவு ஸ்டாப் லாஸை சின்னதாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஒரு பையருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ட்ரேடில் இருந்தேன். பேங்க் நிஃப்டி காலையில் ஃப்ளாட் ஓப்பனிங், சாரி நெகட்டிவ் தான், கொஞ்சம் கேப் டவுன் தான். பட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் தான் நான் ஃப்ளாட் சொல்கிறேன். இது உங்களுக்கு இங்கே பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு கேப் டவுன் மாதிரி தெரியும். பட் ப்ரீமியம்லலாம் அந்தளவு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை கட் பண்ணி எனக்கு இங்கே போட்டாங்க. நான் இங்கே ஒரு கால் ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் இங்கே எடுத்து எனக்கு இதான் எஸ்எல் அண்ட் என்னோடய டார்கெட்டாக நான் வந்து இங்கே தான் புக் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கே ட்ரையல் வச்சேன். அவங்க இந்த கேண்டில்லே கொண்டு போய் எனக்கு இங்கே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ நான் இங்கே ட்ரையல் வச்சா எனக்கு இங்கே ப்ரைஸே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு இது முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் 8 பார், வெறும் ஒரு 8 கேண்டில் எனக்கு முடிச்சிட்டாங்க. 8னா ஒரு 40 மினிட்ஸ் தான். 40 மினிட்ஸில் நீங்கள் ப்ரீமியமோட ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நான் எடுத்தது வந்து 52,000 கால், ஐ திங்க் ஸோ. ஒன்ஸ் அகேன் 52,000.
24th கால். எஸ், இதுதான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த 2 ட்ரேட் எடுத்தேன் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வந்தாங்களா இந்த ஒரே கேண்டில், இங்கே பாருங்கள் லிட்ரலி இந்த ஒரே கேண்டில் அங்கே உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம்னு எனக்கு தெரில, இங்கே எனக்கு ப்ரீமியமாக 150 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. இந்த ஒரே கேண்டில் நான் இங்கே பாருங்கள், நான் இங்கே ட்ரையல் வச்சுருந்தேன் 940 கேண்டிலோட, இந்த இடத்துல நான் ட்ரையல் வச்சுருந்தேன். சரி, இதான் 940 கேண்டில். இங்கே நான் ட்ரையல் வச்சுருந்தா அவங்க இங்கே போய் நிற்கிறாங்க எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நம்ம லெவலே இதுதான். நம்ம டார்கெட்டு இந்த 1016 ருபீஸ் தான் என் டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஏன் வச்சுருந்தேன்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட்டு இந்த ஜோனில் வந்து நல்லா ஃபால் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோன் வந்ததும் திரும்ப விழுந்திருக்காங்க, இங்கே வந்ததுமே திரும்ப விழுந்திருக்காங்க, இங்கே வந்தாலே திரும்ப விழுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸ் திரும்பவும் ஆக்டிவேட் ஆவாங்க. இவங்க எங்கேருந்து இருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் செல்லர்ஸ், இங்கே வந்தது மார்க்கெட் இங்கே வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1000லேருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் கீழே தள்ளியிருக்காங்க, 400 பாயிண்ட் கீழே தள்ளியிருக்காங்க. இங்கே ஒரு நாள் இதை பிரீச் பண்ணியிருக்காங்க, பட் பிரீச் பண்ணலாம் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல் அடுத்த கேண்டிலே திரும்பவும் அங்கே ஃபால் ஆகிட்டாங்க. தட் மீன்ஸ் இந்த செல்லர்ஸ் ஸ்டில் அக்ரெசிவாக இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத இது ஒரு இண்டிகேட் பண்ணுது. அகைன் அண்ட் அகைன் அது ரெஸ்டான்ஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கு மேலே எனக்கு அதுவே மோர் எனஃப், எனக்கு அந்த ரெஸ்டான்ஸே மோர் எனஃப் நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வந்து 24 ருபீஸ் ஆஃப் ப்ரீமியமில் எனக்கு வந்து 220 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் 1:10 கிடச்சிதுங்களா. அண்ட் ஒன் மோர் திங், நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் லேட்டர் நான் இந்த டவுன்ஃபால்லாம் நான் கேப்சர் பண்ணவே இல்லை. எனக்கு அது நான் அந்த மாதிரி சேஸ் பண்ணுற ஆள் மேக்ஸிமம் நான் சேஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே ஒரு எஸ்எல் அடித்தாங்க, இந்த ப்ரீச் பண்ணி கரெக்டாக இங்கே ஒரு கேண்டில் போட்டாங்க. ஸோ இந்த கேண்டில் லோவை இவங்க கட் பண்ணதுமே நான் இங்கே எடுத்தேன். எனக்கு எஸ்எல்லாக ஒரு 10-12 ரூபா எஸ்எல் அடித்தாங்க இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நான் கால் என்ட்ரி எடுத்திருந்தேன். லைக் இங்கே பாருங்கள், இங்கே வச்சு நான் இந்த லோ வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த லோ இல்லை, காலையில் கொடுத்த அதே லோ தான் நான் எஸ்எல்லாக வச்சுருந்தேன். நான் வந்து டார்கெட்டாக இந்த வாட்டி இங்கே தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு நியூ ஸ்விங் வரணும், அவங்க ஸ்விங் லோ வந்து ஹையர் ஹை வந்து வச்சுட்டாங்கன்னா அப்போ ட்ரெண்ட் அங்கேயே மாறிடும். பட் கொஞ்சம் ஒரு இவ்வளோ தூரம் இந்த ஃபாலுக்கு அவங்க 50% ரெக்கவரி பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இங்கேருந்து இந்த 50% அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்கன்றது தான் நம்மளுடைய தாட். இதான் 50%. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 52,477க்கு அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்க. கரெக்டாக மார்க்கெட்டு அங்கே பாருங்கள், அங்கே போனதுமே சைட்வேஸ் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கே டிசிஷன் எடுக்கலை. அவங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல டிசிஷன் பண்ணி பையர்ஸோ ஒரு புட் ரைட்டர்ஸோ நல்லா வந்ததுனால மார்க்கெட் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை டு லோ 0.5% நான் வந்து ஒரு நல்ல ரெஸ்டான்ஸ். இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஹை அண்ட் லோ கன்சிடர் பண்ணுவோம். அது ஒரு 0.5%. எப்பயுமே 0.5% ரொம்பவும் நான் கன்சிடர் பண்ணுவேன். எப்பயுமே அதை கன்சிடர் பண்ணுவேன். என் ட்ரையலிங்லேருந்து எல்லா மெத்தட்லையும் நான் அதை கன்சிடர் பண்ணுவேன். என் வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே நான் 0.5 ஃபிப்பை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த எஸ்எல் அடித்தாங்க, சேம் அதே என்ட்ரி இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு எஸ்எல் அடித்த கேண்டில். லைக் இங்கே எடுத்திருந்தேன் நான் 11:15 நான் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இந்த ஜோன்லேயே எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ சாரி, எனக்கு இங்கே வச்சுருந்தேன். எனக்கு எஸ்எல் வந்து இந்த லெவல் தான் வச்சுருந்தேன் நான், ஏன்னா இது ஒரு 0.5 லெவல் தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு விக்கோ போட்டு இங்கே அடிச்சிட்டாங்க. நான் என் டார்கெட்டாக பிளான் பண்ணது இந்த லெவல் தான். ஆக்சுவலாக சார்ட் படி சொல்கிறேன், எனக்கு இங்கே வந்து நான் இங்கே வரைக்குமே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு எஸ்எல் அடித்தாங்க. எனக்கு ஒரு 23 பாயிண்ட்ஸ் ஆர் 25 பாயிண்ட்ஸ் கிட்டே எனக்கு ஸ்லிப்பேஜோடு வந்துச்சு. 25 to 26 பாயிண்ட்ஸ் எனக்கு எஸ்எல் வந்தது. அகைன் மார்க்கெட்டு இதே ப்ரைஸ், நான் எடுத்த ப்ரைஸுக்கு இதே இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது அதே ஸ்டாப் லாஸ் இங்கே பாருங்கள், இதே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். 17 பாயிண்ட் எனக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. அதே டார்கெட் எய்ம் பண்ணேன். இது ஏன் அதே டார்கெட் நான் எய்ம் பண்ணேன்னா, எனக்கு இவங்க வரும்போது கீழே இருக்க சப்போர்ட்டில் இவங்க இங்கேயே விட்டு தர, இங்கேயே ஆக்சுவலி இவங்க கீழே வந்திருக்க தேவையில்ல, பட் எஸ்எல் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து லைக் இங்கே வந்தாங்கன்னா திரும்ப அவ்வளோ தூரம் அதெல்லாம் நம்ம கேரண்டீடாக சொல்ல முடியாது. பட் எஸ்எல் அடித்தாங்க. அடிச்சுட்டு எனக்கு திரும்பவும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிது. ஏன்னா கண்டினியூஸாக டோஜிஸ் போட்டாங்க. இந்த இடத்துல நான் வால்யூம் பார்த்தேன், இந்த கேண்டிலில் வால்யூம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்தரி இந்த கேண்டில்லையுமே வால்யூம்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ஆன் வால்யூம் கிடச்சிது. எனக்கு ஓஐ பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவில் இருந்தாங்க. புட் ரைட்டர்ஸை விட கால் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. எனக்கு நிறைய சினாரியோஸ்லாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சினாரியோஸ் இந்த இடத்துல எனக்கு காட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக என்னோடய ஜோனை ப்ரீச், என்னோடய சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கேண்டில் கரெக்டாக நான் எதிர்பார்த்த ஒரு கேண்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் இந்த ப்ரைஸ் தான் எனக்கு கிடச்சிருச்சு ஆக்சுவலாக. சரி, இந்த லெவல் தான், பட் எனக்கு இந்த ப்ரைஸில் அந்த கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் 12 மணி கேண்டில்
இங்கே 12 மணிக்கு இங்கே இருக்க கேண்டில் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் 12 கேண்டில். சாரி, இது இருக்க டிஸ்டர்ப் ஆகுது. இதுதான் 12 கேண்டில். பட் எனக்கு இந்த ப்ரைஸ் பாருங்கள், அதே 12 எனக்கு இதுக்கு நான் காலையில் எடுத்த என்ட்ரியை விட எனக்கு கீழே கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வச்சுருந்தேன், இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் எஸ்எல் கொடுத்துட்டேன். எனக்கு ஓகே, நான் 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 26 பாயிண்ட்ஸுன்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் 100 to 150 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்கிறாள். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல திரும்ப ஒரு எஸ்எல் ட்ரிகர் பண்ணாங்க. அண்ட் அகெயின் தட் எனக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்ததுமே இங்கே போனாங்க. இங்கே போனதுமே நான் எப்பயுமே நான் சொல்கிறது தான், என் என்ட்ரியிலேருந்து அவங்க போன ஜோன் இந்த கேண்டில் தான். இங்கே நான் ட்ரையலில் மூவ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் 840 ருபீஸில் நான் ட்ரையலில் மூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கேரண்டீடாக எனக்கு 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இதில் 20 பாயிண்ட் எஸ்எல் போக இந்த 60 பாயிண்ட்ஸை நான் கேரண்டீடாக பிடிச்சிட்டேன். லேட்டர் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அடுத்து வந்து அவங்க எனக்கு இங்கே மெயின் சார்ட்டில் அவங்க கீழே வர மாதிரி தெரியல. என்னோடய மெயின் சார்ட்டில் என் ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த 50% நான் ஸ்டில் அப்படியே ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஓயை வந்து நீங்கள் ஓயை பொறுத்த வரைக்கும் நல்லா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. புட் ரைடர்ஸ் ரொம்ப டாமினேட்டடாக இருந்தாங்க. பட் இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ நான் அதை ஹோல்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி கால் சைடு அப்படி ஹோல்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இவங்க காலையில் கொடுத்த மூமெண்ட் கொடுத்தா போதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். ஸோ நான் இந்த 50%ல் நான் ரொம்ப நேரமாக ஹோல்டிங், இந்த இடத்துல தான் நான் ரொம்ப நேரமாக ஹோல்டிங் வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு இதை கட் பண்ணாங்க. இதை கட் பண்ணி இந்த இடம் வரும்போது நான் ஆல்மோஸ்ட் என் ட்ரையலில் நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் எனக்கு கேரண்டியாக கிடச்சிச்சு. இந்த 160 பாயிண்ட்ஸ் நான் எஸ்எல் மூவ் பண்ணதுமே என் டார்கெட்டை காலையில் என்ன டார்கெட் வச்சுனோ அதே டார்கெட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1016 என் டார்கெட்டில் நான் போட்டு வச்சேன். எனக்கு எஸ்எல்லும் போட முடியும், டார்கெட்டும் போட முடியும். நான் ஒன் கிளிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் சைமல்டேனியஸாக எஸ்எல்லும் போட முடியும், டார்கெட்டும் போட முடியும். எனக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரையலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து பெனிஃபிட்டடாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இருக்க ஒரு டூல், ஒரு அட்வான்டேஜான ஒரு டூல் இருக்குது. அந்த அட்வான்டேஜான டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நான் டார்கெட் போட்டாச்சு, எனக்கு எஸ்எல் போட்டாச்சு. வாட் எவர் இல்ஸ், எனக்கு இங்கே போனாலும் ஓகே, இங்கே வந்தாலும் ஓகே, சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரேடுமே நான் எடுத்திருந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் இல்லை 220 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இதில் எனக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போக எனக்கு 450 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. 50 பாயிண்ட்ஸுக்கான ட்ரேடர்ஸ் சார்ஜஸ் வச்சா கூட எனக்கு 200 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. நான் போன குவான்டிட்டி ஜஸ்ட் 30 குவான்டிட்டிஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் 6000 ருபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நான் பண்ண ட்ரேடு. அண்ட் ஆஸ் இட் இஸ் நான் இங்கே போனதுமே நான் விட்டுருவேன். நான் இதை சேஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ப்ரீமியமில் வந்துட்டாங்களா, தட்ஸ் இட். அதுக்கு மேலே அவங்க போனதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள், நான் 52,000 காலில் இருக்கேன். தே ஆர் இன் 52,600. இங்கேருந்தே மார்க்கெட்டு 120 ருபீஸ் போயிருக்காங்க. பட் சி த ப்ரீமியம், சாரி, ஜஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. பைஸ் நல்லா யோசிங்க. நான் வந்து 52,000 கால் ஆப்ஷனில் இருக்கேன், இங்கே இருக்கேன் நான். மார்க்கெட் இஸ் ஹியர். அப்போது இந்த லெவல் போயிட்டா இதுக்கப்புறம் போகிற மூமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீமியம் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுக்கவே மாட்டாங்க. சரி, அங்கே 130 பாயிண்ட் நடந்ததுக்கு இங்கே ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு நான் 0.95 டெல்டால், சரி 0.9 டெல்டாவில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு 1 ரூபிக்கு 90 பைசே டெல்டாவில் நான் இருக்கேன். அதனால் எனக்கு ப்ரீமியம் மூவ் ஆகலை. ஏன் மூவ் ஆகலைன்னா அங்கே ப்ரீமியம் இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அங்கே ப்ரீமியம் இல்லை. ஸோ அவங்க அந்த சைடில் மூவ் பண்ணல. தென் அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் ஃபால் பண்ணாங்க. ஃபால் பண்ணி திரும்பவும் நம்ம எங்கே ட்ரையல் வச்சோமோ அங்கே வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ அதனால் நம்ம அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரையல் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ட்ரையல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கேட்ச் பண்ணலாம், அந்த பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணலாம். அண்ட் மோர் இட் இஸ் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ட்ரேட் போல், மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட் போல். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் இன்றைக்கி நல்லா ஆக்ட் ஆகிருந்துச்சு. பாருங்கள், சப்போர்ட்டை பிரேச் பண்ணாங்க. ஒரு ஃபேக்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. அகைன் அப்படி பார்த்தாலும் ஃபேக்குன்னு கிடையாது, நம்ம கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை நம்ம எய்ம் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு புட் சைடில் கூட என்ட்ரி கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரீச்சு டோஜி போட்டிருக்காங்க. டோஜியோட லோ கட் பண்ணதுமே டோஜியோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். சேம் ஆஸ் இட் இஸ் இங்கே பாருங்கள், டோஜி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஆர் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே கேண்டிலோட கட் பண்ணாங்கன்னா அந்த கேண்டிலோ ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோ இருக்க பாடி லெவலில் நீங்கள் எஸ்எல் வச்சுட்டு வெளில வந்துடுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப். நிறைய டைம் எனக்கு எஸ்எல் அடிக்கும். நான் எஸ்எல் அடிக்காதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு 4 ரூபா 5 ரூபா 3 ரூபா நிறைய டைம் எஸ்எல் அடிக்கும். பட் திரும்ப அந்த ட்ரேடை நான் எடுப்பேன். எனக்கு எஸ்எல்லே அடிக்காதுன்னெலாம் நான் இங்கே சொல்ல கிடையாது. எனக்கு 5 வாட்டி 6 வாட்டி ஒரே ட்ரேடில் எனக்கு 5 டைம் 6 டைம்லாம் எஸ்எல் எடுப்பேன். ஏன்னா நான் வைக்கிறது ஜஸ்ட் 5 ருபீஸ் 6 ருபீஸ் தான். எனக்கு அது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் மொமெண்டம் தெரியும். 5 ருபீஸ் 6 ருபீஸ்லாம் ஸ்லிப்பேஜில் விழுவாங்க. எஸ்எல்லே வச்சாலுமே எஸ்எல்லேருந்து எனக்கு 2 ரூபா 3 ரூபா ஸ்லிப்பேஜும் கொடுக்கும்.
பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு அந்த ட்ரேடே நமக்கு அதை எடுத்து கொடுக்கும். அந்த செட்டப்பை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பிலீவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் பிளைண்டாக இல்லை, நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய டைம் சப்போர்ட் பண்ணியிருக்குன்றதுனால தான் நான் பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கான ஓன் செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உங்கள் செட்டப்பு உங்களுக்கு எந்தளவு சப்போர்ட்டிவாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீ லெவல்ஸ்லாம் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நிறைய டைம் சொல்கிறது. ஏன்னா இது நான் பண்ண முடியும்னா நீங்களும் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க, பண்ணலாம். அண்ட் ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. எஸ் வி ஆர் ட்ரைங் டு கன்வே எவ்ரி திங். லெட்ஸ் சி எந்தளவு மார்க்கெட் நமக்கு அந்த சான்ஸ் தராங்கன்றது பார்ப்போம். ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஃபால் ஆச்சுல்ல, மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 72.5% நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம ரிவர்சல் ஜோன்லேயே அவங்க கட் பண்ணிட்டாங்க. இங்கே எங்கேயுமே மிட் கேப் நான் ட்ரேட் போக மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு தெரியும். அண்ட் இந்த ப்ளூ லைன் ஸ்டில் சொல்கிறேன், யார் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இதுதான் மல்டிபிள் டச்சஸ். என் பழைய வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளூ லைன் பற்றி நான் மிட் கேப் எப்போல்லாம் பேசுகிறோன்னு இந்த ப்ளூ லைன் நான் சொல்லுவேன். அன்றைக்கி நல்ல சப்போர்ட்டாக இருந்த விஷயங்கள், அன்றைக்கின்னு கூட வேணாம், நீங்கள் ஜஸ்ட் 15th பாருங்கள், நல்ல சப்போர்ட்டாக இருந்த விஷயம் இன்றைக்கி எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் மல்டிபிள் டச்சஸோட பவர். ஸோ அதாவது இந்த இடம் வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதாவது கீழேந்து வருதா அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன ட்ரேடில் இருந்தால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறோம். இங்கே ப்ரீச் பண்ணுறாங்களா, நீங்கள் அந்த ட்ரேடில் நீங்கள் இருக்கணும். இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும், இல்லை இந்த இடத்துல ட்ரேடை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். மல்டிபிள் டச்சஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிடைக்கும். நீங்கள் கால் சைடில் இருந்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆகிடணும். இந்த இடம் எய்தர் என்ட்ரி ஆர் எக்ஸிட், இதுக்கு மட்டும்தான் இந்த இடமே இருக்கும். என்னோட மோஸ்ட் ஆஃப் லெவல்ஸு அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் ரிவர்சல் ட்ரேட்ஸை அதிகமாக நான் எடுக்கிற ரீசன், எனக்கு ரிவர்சல் ட்ரேட்ஸ் தான் கிடைக்கும், மற்றபடி எனக்கு டைரக்ஷனல் ட்ரேடே கிடைக்காது. எப்பயுமே நான் ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பேன். அதில் தான் நிறைய டைம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி மிட் கேப்போட மூமெண்டம் இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம நாளைக்கோட லெவல்ஸ் என்னன்றதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நல்ல கேப் அப் எதிர்பார்க்குறேன். அண்ட் நாளைக்கு நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் நாளைக்கு வீக்கெண்டு. ஸோ வீக்கெண்ட்னால் மண்டே டியூஸ்டே நெக்ஸ்ட் வீக்கான பொசிஷன்ஸ் நிறைய பேர் நாளைக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் 23rd எல்லாருக்கும் தெரியும், ஈவெண்ட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது. ஸோ இம்பேக்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய நல்லா அவுட் வாங்கிக்கிங்க மேலே. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு சைடில் எடுத்துகிட்டு ஒரு இம்பேலன்ஸ்டாக ஒரு டென்ஷனாக ஜஸ்ட் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து அன்றைக்கி நமக்கு லீவு. அன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணுது இதை நம்ம வேடிக்கை பார்த்தா கூட ஓகே தான். ஸோ சாய்ஸ் உங்களுது தான். எனிவே இது என்னோடய சஜஷனாக இருக்கலாம், எடுத்துக்கோங்க, நோ வரிஸ், உங்கள் சாய்ஸ் தான். அண்ட் நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல கேப் அப் எதிர்பார்க்குறேன். சாரி ஸ்னீசிங் பண்ணுறேன், எனக்கு கோல்டு ஆக்சுவலி, நீ நல்ல மழை சென்னையில், ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் நாளைக்கு 24 பொறுத்தவரைக்கும் 24,800 அண்ட் 24,543 ஒரு பெரிய ரிவர்சல். ஏன்னா இன்றைக்கி போட்ட கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டில், டே கேண்டலில். ஸோ அதோட 50% ஆவரேஜ் எடுத்து அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் தான் ரிவர்சல் ஜோன்ஸ் நான் போடுவேன். அண்ட் அந்த ஜோன்ஸ் தான் நீங்கள் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ப்ளூ லைன் நம்ம நிஃப்டியில் மிட் கேப்பில் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ப்ளூ லைன் நான் நிஃப்டியில் போட்டிருக்கேன். இது ஏன் ரீசன் அப்படின்னா இந்த ஜோன் ரொம்ப பெருசு. அண்ட் தெர் இஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் தெர் இஸ் சம் எஸ்எம்சி கான்செப்ட் இதில் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் ஆன் தட். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 671, 24,671 டு 24,686. இந்த ஜோனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் நாளைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் பண்ணாமல் கேப் டவுன் போட்டு கீழே வந்தாங்கன்னா இந்த ஜோன் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை சொல்கிறேன். இதை ப்ரீச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இதை நல்லா ஃபோர்ஸாக ப்ரீச் பண்ணணும். ப்ரீச் பண்ணிட்டு இந்த 0.5% ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆனான்னா இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அது வெயிட் பண்ணணும், நம்ம இந்த ஜோனில் வெயிட் பண்ணணும். இந்த ஜோனோட டாப்பை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வெளில வந்துடணும். ஏன்னா அது நமக்கு சப்போர்ட் ஜோனு, நமக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான ப்ரைஸ் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி அதுக்கான ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்கணும். டார்கெட் உங்கள் இஷ்டம். டார்கெட் நான் இங்கே பிளான் பண்ணுவேன், இங்கேயும் பிளான் பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் ட்ரையல் நான் பிளான் பண்ணுவேன். நான் இங்கே கூட எதிர்பார்ப்பேன் சம்டைம்ஸ். பட் அதுக்கான சினாரியோ மார்க்கெட் நமக்கு தரணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜோன்ஸ் எல்லாம் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 52,620 அண்ட் 52,216 வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஜோன் போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா இந்த ஜோனோட 50%. எல்லாமே வந்து நல்லா கேப்பாக போயிடுறாங்க. 400 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் ஆஃப் கேப்பில் தள்ளி இருந்தாங்கன்னா நம்ம மீன்வேல் நமக்கு இங்கே சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா லைக் அது ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் போய் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ரிவர்சல் ஜோன் வந்து நான் சொன்ன மாதிரி கேல்குலேஷன் தான். அந்த கேல்குலேஷனோட 50%ல் ஒரு ஜோன் போட்டுருவேன். எக்ஸாக்டாக 0.5 ஃபிபனாச்சியில் இந்த இடத்துல ஒரு ஜோன் வரும். ஸோ இந்த ஜோனை நான் போட்டுருவேன். ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த ஜோனில் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுவேன். கிடச்சது நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,783 அண்ட் 23,565 இதுவும் ரொம்ப பெரிய ஜோன்ஸாக போட்டிருக்காங்க. அண்டு மார்க்கெட்டோட மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 23,671 வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு கீழே வந்தாலுமே. அண்ட் இதை நான் ஸ்டில் ரெசிஸ்டன்ஸாக நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இது நாளைக்கு ஒரு கேப் டவுனாக சம்திங் எதாவது பண்ணாங்கன்னா இந்த ஜோன் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஜோன் யாரும் நோட் பண்ணிக்க வேணாம். இதை நான் என் பர்சனலாக நான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் ஐ வில் மேக் இட் அஸ் அனதர் மெத்தட் ஆஃப் திக்னஸ். நான் திக்னஸ் ஏற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இது நீங்கள் நோட் பண்ணோன்னா நான் நோட் பண்ணுறேன். இது என்னன்றதை நான் நாளைக்கு இது ரியாக்டிவிட்டி பார்த்துட்டு நான் எதிர்பார்த்த ரியாக்டிவிட்டி நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் வாட் அபவுட் தட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் சேம் ஆஸ் இட் இஸ் 12,471 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோனாக இருக்கும். அண்ட் 544 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் ஆஸ் இட் இஸ் ப்ளூ ஜோன். ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கால் சைடில் மார்க்கெட் காலையிலேருந்து நல்லா ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு டோஜி போட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் டிராஸ்டிக்காக ஃபால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபால் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தாலுமே ஆர் இங்கே நீங்கள் ரிவர்சல் ட்ரேடு கால் எடுத்திருந்தாலுமே இங்கே பாருங்கள், இதான் என்ட்ரி ஃபார் புட், இதான் எக்ஸிட் ஃபார் கால் ஆப்ஷன். ஸோ ஒரே இடம் தான், நீங்கள் 2 டைரக்ஷன்லையும் நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் கால் எடுத்திங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆயிடணும், யோசிக்கவே கூட. இந்த இடம் வரும்போது அவங்க அதுக்கு மேலே 200-500 பாயிண்ட் போனால் கூட நெவர் வரி ஃபார் தட். இந்த இடம் தான் நீங்கள் டார்கெட் எய்ம் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட்டை மாற்றாதீங்க. அது நம்ம பண்ணுற நானும் நிறைய டைம் வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். பட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு மிட் கேப்போட லெவல்ஸ் வந்து நாளைக்கு இதுதான். அண்ட் சிட்டிஸ் எப்பயும் போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு 80% ஆஃப் வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. எதுக்குன்னு எனக்கு புரியலை. ஏன்னாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்கள். நான் அதை கூட ஐ வில் ட்ரை டு கரெக்ட் மை செல்ஃப். அண்ட் ஸோ நம்ம இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் என்றைக்குமே சைலண்ட்டாக தான் இருக்கும். அன்டில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டால் மட்டும்தான் குரூப் ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா குரூப்பில் வந்து நான் ஏதாவது ஈவெண்ட் நியூஸஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், தவிர எந்த ஒரு கால்ஸும் எதுவுமே குரூப்பில் வராது. ஜஸ்ட் குரூப் சைலண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த டவுட் கேட்டாலுமே குரூப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீக்கெண்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல வீக்கெண்டாக இருக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரோட கேபிட்டலும் நாளைக்கு சேவ் பண்ணவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பை.